கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இன்றைய நம்பிக்கையின் விதைகளிலே உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படும் முன்பு கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று தமஸ்குவுக்கு கடிதங்களை வாங்கி கொண்டு போகிற இடத்திலே ஆண்டவராகிய இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை அந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஒளியின் நிமித்தம் அவனுடைய கண்கள் குருடாயின என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இடத்தில் தான் பவுலாகிய சவுலை ஆண்டவர் புறஜாதிகளின் அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளுகிறார். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அனனியா என்ற ஒரு சீஷன் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே, நீ எழுந்து நேர் தெருவுக்கு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்று கர்த்தர் அனனியாவுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், அனனியா அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றன விழுந்தது என்று அவன் பார்வையடைந்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும் பொழுது பவுலை போன்ற மிகவும் ஒரு மேன்மையான ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டு அவனை உருவாக்குகிறதுக்கு, அவனை அபிஷேகிக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின அனனியா என்ற பாத்திரத்தை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அனனியா கையை வைத்த பொழுதுதான் பவுல் பார்வை அடைந்தான். பவுலுக்குள் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கினது. பாருங்கள், இங்கே ஆண்டவர் ஒரு பரிசுத்தவானை உருவாக்குகிறதுக்கு இன்னொரு பரிசுத்தவானை அங்கே பயன்படுத்துகிறார். ஒரு பரிசுத்தவானை எழுப்புகிறதுக்கு இன்னொரு பரிசுத்தவானை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், இன்று உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை எழுப்ப சித்தமாயிருக்கிறார். உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை மேன்மையான நிலைக்கு கொண்டு போக கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். உங்களை கொண்டு உங்கள் சமுதாயத்தை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு உங்களுடைய சகோதரர்களை கர்த்தருக்குள் நடத்தப்பட கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு பரிசுத்தவானுடைய இருளை நீக்குகிறதுக்கு இன்னொரு பரிசுத்தவானை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்காக திறப்பிலே ஒரு நிற்கிற ஒரு மனுஷனாக கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். உங்களை கொண்டு உங்களுக்கு அறிவித்துதான் உங்கள் குடும்பத்தின் சூழலை அவர் மாற்ற விரும்புகிறார். உங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தர் உங்களை கொண்டு ரட்சிக்க சித்தமாயிருக்கு. பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு இன்னொரு பரிசுத்தவானை ஆண்டவர் திருப்புகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பாருங்க, கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு ஒரு பரிசுத்தவானுடைய இருதயத்துக்கு பேசி அவனை அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்காக திருப்புகிறதை நீங்கள் பார்க்கிறீங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை செய்கிறதுக்காக திருப்ப விரும்புகிறார். கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், நீர்க்கால்களைப் போல உங்களுடைய இருதயம் அவருடைய கரங்களிலே இருக்கிறதாம். ஏனென்றால் உங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அழைத்தவர் அவர் தானே. பாருங்கள், எசேக்கியா ராஜா அன்று எருசலேமுக்கு தண்ணீரை கொண்டு வருகிறதுக்காக அதன் மதில்களை திடப்படுத்தி அதனூடாக ஒரு வாய்க்காலை ஏற்படுத்தி நகரத்துக்கு வெளியே இருந்து தண்ணீரை நகரத்துக்குள்ளே கொண்டு வருகிறதை நீங்க பாக்குறீங்க. அந்த வாய்க்காலானது கற்களாலே, மிகவும் அசைக்க முடியாத கற்களாலே அது கட்டப்பட்டிருந்தது. அந்த கற்கள் வழியாக ஒரு வாய்க்காலை உண்டாக்கி அந்த தண்ணீரை நகரத்துக்குள்ளே அனுப்புகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரியமானவர்களே, கற்கள் என்று சொல்லும் பொழுது, அதாவது கற்பாறைகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கற்பாறையின் மேல் கட்டுகிறவன் புத்தி உள்ளவன். பிரியமானவர்களே, அதே போல அந்த கற்பாறைக்கு மேலே தேவனுடைய அந்த கற்கள் தண்ணீரை சுமந்து செல்லுகிறது போல கர்த்தருடைய வார்த்தை அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நீர்க்கால்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையிலும் அவருடைய பிரசன்னத்திலும் நிறைந்த ஒரு மனுஷனாக, அவருடைய கரங்களிலே உங்கள் இருதயம் ஒரு நீர்க்கால்களை திருப்புகிறது போல திருப்பத்தக்கதான ஒரு இருதயமாக இருக்குமாயின் இன்று உங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இன்று நீங்கள் அனனியாவை கொண்டு பவுலை எழுப்பின ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை கொண்டு எழுப்ப வல்லவராய். பிரியமானவர்களே, இன்று அந்த கற்பாறையின் மேல கட்டப்பட்ட, அந்த கற்பாறையின் மேல ஓடுகிற அந்த நீரூற்றாக, அந்த கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வாய்க்காலாக, அதிலே ஓடுகிற ஒரு நீரூற்றாக உங்கள் இருதயத்தை கர்த்தர் காண விரும்புகிறார். எப்பொழுதும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய பிரசன்னத்தையும் சுமக்குகிற ஒரு மனுஷனாக நீங்க காணப்படுவீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாயிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதியோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.